வெல்கம் டு ஹரிநந்தாஸ் vlogs. ஆக்சுவலாக இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கம்ல உள்ள பச்சையப்பாஸ் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல நின்றுருக்கோம். அது இருக்குது பச்சையப்பாஸ் காலேஜ். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நீ காலேஜ் போய் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கா? சொல்றேன்டா, காலேஜுக்கு எதுக்கு சொல்றேன்னா ஒரு அடையாளத்துக்காக சொல்றேன். இந்த வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு, அதுவும் சென்னையில் இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு, நீ யாரை வேணாலும் போய் கேள்வி, இந்த காலேஜ் தெரியாத ஆட்களே இல்லை. எதுக்காக சொல்ல வரோம்னா, நம்ம இப்ப போற இடம் அந்த மாதிரி இந்த பாப்சிகல்ஸ் சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் வந்து அதுதான் சொல்றேன். உங்களுக்கு நான் கூட்டு போறேன் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு, வேற மாதிரி இருக்கும். உனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஏத்த இடமா இருக்கும். எப்படின்னா மாலோட எல்லாம் வந்தனா தனியா சூப்பரா வெயிட் பண்ணலாம். ஒரு கப்புள்ஸா வந்தீங்கன்னா சூப்பரா வெயிட் பண்ணலாம்னு சொன்னேன். இடம் வந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு இடம் வேற மாதிரி இருக்கும். நீ வந்து பார்த்தனா அப்படியே ஏன்டா இத்தனை நாளா இதை ஏன் என் கண்ணில் காட்டல அப்படின்ற மாதிரி நீ கேட்ப. எனக்கு ஆசை தான், உனக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும்னு ஆசை. ஆர்வமா இருக்கு. எதுக்கு இவ்வளவு ஆர்வம்? இந்த ஆளை கூட்டின்னு வரேன்னு சொன்னதுக்கா? கூட்டினு வா, ஒரு நாள் கூட்டினு வா. வந்து நீ வந்து ஹரிநந்தா vlog வந்து வந்திருக்கேன்னு சொல்லி உனக்கு கவனிக்க வேற மாதிரி இருக்கும். நீ சொன்ன ஐஸ்கிரீம் கடை இதானா? நான் உன்ட்ட அப்பதானடா சொன்னேன், இது வந்து ஐஸ்கிரீம் கிடையாது, பாப்சிக்கிள் தான் சொன்னல. அது என்ன கொஞ்சம் பாப் சிக்கனு? பாப் சிக்கன் இல்லடா, அது வந்து பாப்சிக்கிள்ஸ். அதுதான் அப்பயே சொன்னேன், படிங்கடா கேட்டீங்களாடா? அங்க இருக்குது பாரு, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கிரீமி பாப்சிக்கிள்னு. அப்படியே அங்க காட்டுங்கடா அவனுக்கு. ராசா, என்ன ராசா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐஸ்கிரீம் தானே பார்த்தேன். ஐஸ்கிரீம் தான் பார்த்தேன். நம்ம எதுக்கு வந்தோம் ஞாபகம் இருக்கா? வேண்டா டேய், அது எதையும் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு என்ன வழின்னு பாடுறான்னா, இங்க வேற வந்து பொம்பளை பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்கூல் மேட் மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் மேட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ரூபனுடைய ஆளு, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வந்து போற வர பொண்ணுங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். தங்கச்சி நீ இப்படிதான் ஓரமா நீ பார்த்துட்டு இருப்ப. கொண்டுருவா ஒண்ணு. இவ்வளவு போலாம். இதுதான் நான் சொன்ன கடை. என்ன கேக்குது? எல்லா ஃப்ரூட்டோட ஃபிளேவர் ஐஸ்கிரீம் இருக்கு. ரேட் வந்து ரொம்ப கம்மி, 20 rupees வந்துலாம் பாப்சிக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராசா, என்ன ராசா? மீண்டுமா என்ன ராசா? நான் இப்பதானே ராசா சொன்னேன், நம்ம வந்துருக்கிறது ஐஸ்கிரீம் கடைக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். தப்பு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதுதான் இங்கே உள்ள எல்லா ஐஸ்கிரீமும் பார்த்துக்கோ, ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கு. இருக்க எல்லா ஃப்ரூட்ஸ்ல இருந்து, அந்த ப்ரூன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அந்த டேட்ஸ்ல இருந்து வாட்டர் பேஸ்ல இருந்து எல்லா ஃப்ளேவருமே எங்கிட்ட அவைலபிளா இருக்கு. ஒன்னொன்னா சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்து என்னென்ன ஃப்ளேவர்னா இருக்கு. ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஒரு ஃபேஸ், உங்க ஃபேஸ் லவ் பண்ணி பண்றதுக்காக நான் வேணா வேற எதனா படமா எடுக்கிறோம். ஆனா இந்த சைட்ல இருந்து பாக்குறத நான் அந்த சைட்ல இருந்து பார்த்தாதான் இன்னும் சூப்பரா தெரியும். ரைட், வாழைப்பழம். வாழைப்பழமா? வாழைப்பழம்லாம் இருக்குது. என்ன அதுக்கு எத்த உடனே வாழைப்பழம்லாம் கேட்கக்கூடாது. எனக்குன்னு சில ஃபேவரட் இருக்கு. அந்த ஃபேவரட் ட்ரை பண்றியா? ரெகுலரா வந்தா ஃபர்ஸ்ட் ஃபிக் சாப்பிடுவேன். ஃபிக் அன்எஜுகேட்டட் ஃபெலோ. நல்லா படிக்கிறானா அப்ப கேட்காம ஃபிக் எஃப்ஐஜி ஃபிக்னா தெரியல உங்களுக்கு? அத்திப்பழம். ஓகே. அத்திப்பழம் எதுக்கு சாப்பிட எனக்கு தான் தெரியும். அத்தி நீ நினைக்கிற கிடையாது. அத்திப்பழம் வந்து ஒரு இனிமையான ஒரு பழம், நல்ல பழம். அதில் செஞ்ச ஒரு ஃப்ளேவர்ன்றனால நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சரி, இது வந்து ஃபிக்கு. நான் ரெகுலராக வந்து பார்த்தோன்னா அங்கே குளத்தூர் ஷாப்பில் இது தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறது. இது ஒன்று தான். எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் தான். நான் சொன்னேன் அந்த பாப் சிக்கன் சொன்னேன். பாப் சிக்கன் கிடையாது, பாப்சிக்கிள்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ரியல் ஃப்ரூட்டோட டேஸ்ட் தெரியுதா? நல்லா சோக்ஸ் எல்லாம் தெரியுதா? சூப்பரா இருக்கு. கிண்டர் பாப்ஸுக்கு நீங்கள் ரெகுலர் கஸ்டமரா? ஆமாம், ரெகுலராக வந்து பிரான்ச் வந்து குளத்தூர் ஒன்று இருக்கு. நான் ரெகுலராக அங்கே தான் சாப்பிடுவேன். பயங்கரமாக இருக்கும். ஓவரால் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. நான் ட்ரை பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. ஓகே, சூப்பராக இருக்கும். நீங்க ஆக்சுவலா நீங்க அந்த குளத்தூர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அந்த இதுல சொல்லுவாங்க, அந்த படத்துல சொல்லுவாங்க. நீங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா
2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. நீங்க எப்படி இங்க நாங்க எங்க உங்க ஊர்ல அந்த மாதிரி நாங்க இந்த ஊர்ல இது சூப்பரா இருக்கும். தென் வந்து கோவால அந்த எஸ்பெஷலி அந்த மசாலா வந்து பயங்கர ஓகே மசாலானா இது மசாலானா இவங்க ஒரு ஹேண்ட்மேட் மசாலா மாதிரி சில்லி போட்டு வச்சு அந்த கோவால கோவால ஓகே ஆட் பண்றாங்க. அது பயங்கர ஃபேவரட். இப்போ நம்ம ரெகுலரா வர முக்கிய காரணம் அது ஒண்ணு, அந்த மசாலா ஒண்ணு. இந்த ஐஸ் நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. இந்த ஐஸ் 15 ரூபா கண்டிப்பா கிடையாது. இது வந்து அட்மாஸ்பியர், அது அட்மாஸ்பியர் பண்ண போட்டு எல்லாமே ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். 3 மினிட்ல இருந்தானே ரைட் இல்லைங்க இங்க வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கும். நீங்க தாராளமா சாப்பிடலாம். இருக்கு நல்லா இருக்கு. அண்ணனோட கை பக்குவம் எத்தனை கை போகும் அண்ணனோட கை போவோம் நம்ம பிரியாணி கடைக்கு வரலடா ஐஸ்கிரீம் கிடைக்கும். அது வந்து ஆக்சுவலாக வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் தனியாக இருக்கு. எங்களோட ஓன் யூனிட் தான். அது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து நல்லா இருக்கு. அது ஏன்னா நீ ஒரு மட்டமான ஒரு காரணம் சொல்ல பத்தியா, அதுக்காக நான் சாப்பிட்றதில்லை. பார்க்குற ஆடியன்ஸ் என்ன தப்பாக நினச்சிப்பாங்க. அதுக்காக கிடையாது, ஒரு டேஸ்ட்டுக்காக, ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக உனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட்டு நல்லா இருக்கா? ரைட் ஓகே. லோட்டஸ் பிஸ்காப்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா தாமரை 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 மலராது வச்சோம். லோட்டஸ் பிஸ்காப் நீ வேற எங்கேயா கொண்டு போற நீ வீடியோவை. லோட்டஸ் பிஸ்காப்னா அது வந்து ஒரு பிரெஞ்சு ஜெர்மனி அந்த சேர்ந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் பவுடர், ஒரு பவுடர் கொஞ்சம் வந்து கிராம்ஸே வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சு ஒரு லோட்டஸ் பிஸ்காப் நான் எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர். படிச்சேன் இப்போ இவ்வளோ நாலேஜா இருக்கு. நான் அப்படி தாண்டா ஒரு காஃபி லோட்டஸ் பாத்தியா பிளாக் அந்த பண்ண நம்ம வந்து அப்படியே நம்மள இன்வால்வ் பண்ணிக்கணும்டா. நம்ம நீ இந்த ஏரியா தானே நீங்க? என்ன உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் இது? பிங்கோவா அந்த சில்லி பவுடர் போட்டு. நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவருமே அதை தான் கேட்குறாரு. எப்படி ப்ரோ இருக்கு? கேட்கறது தப்பு இல்லை, இப்படி இருந்து கேட்கறத உருகி போயிடும். ஓகே ஓகே சாப்பிட்டுட்டே நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்காக வெல்கம் ஃபார் வெஜிடேரியன்ஸ் பீப்புள்ஸாக வாங்க, நான் வெஜிடேரியன் பீப்புள்ஸாக வாங்க. எங்களுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. செம்மையா இருக்கு, டேஸ்டா இருக்கு. வாங்க ஃபன் பண்ணுங்க, சாப்பிடுங்க. எங்க இருந்து? மடிப்பாக்க நீங்க வந்து சாப்பிடுறீங்களா? வேற லெவலுங்க. ஓகே மறுநாள் நான் வந்து அன்னைக்கு லோட்டஸ் பிஸ்கட் இல்ல, மறுநாள் நான் வெயிட் பண்ணி லோட்டஸ் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு நைட் வேணும் ஒரு கடைக்கு ப்ரொமோஷன் வேற என்னங்க வேணும்? லோட்டஸ் பிஸ்கட் இல்லன்றதுக்காக மறுநாள் ட்ரெயின்ல போற ஒரு மனுஷனை நான் இப்பதான் பாக்குறேன். எனக்கு எது எனக்கு ஃபேவரட்னு தெரியல. எல்லாமே பழைய மேட்ரு தரமா இருக்கு. அது இல்லாம லிச்சி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். ஓகே லிச்சி குத்துருவோமா? மைலோ சாப்பிட்டுட்டு தான் இருக்கே தவிர நீ சாப்பிடுற அந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிட்றா எடுத்து சாப்பிட்றா. நீ சொல்ல பத்தியா எல்லாமே நான் தான் வந்து உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நல்லா சாப்பிட்டு இருக்கேன். லோட்டஸ் பிஸ்கட் புரிஞ்சுதா? லோட்டஸ் பிஸ்கட் இல்ல, லோட்டஸ் பிஸ்காப். ப்ளூபெரின்னு ஒரு ஃபிளேவர் இருக்கு. ப்ளூபெரின்னு என்ன தெரியுமா? அது ஒரு பழம் தான். எல்லாமே பழம் தான்டா. இங்க வச்சுக்கிற எல்லாமே பழம் தான்டா. பிளாக்பெரி போன் தான் தெரியும். டேய் ப்ளூபெரினா அது வந்து எனக்குமே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது. ஆனா ப்ளூபெரினா நாகப்பழம் தானே? ஏய் நாகப்பழம் அப்புறம் ஏதோ கருப்பு. அரே அவரே சொல்லுவார் ஸ்ட்ராபெரியுடைய அடுத்த தலைமுறை அப்படி வச்சுக்கலாம். இம்போர்ட்டட் ஃப்ரூட் அப்படி வச்சுக்கலாம். கிரீன் டேஸ்ட்லாம் ஃபாரின் ப்ராடக்ட்லாம் அண்ணா வச்சுருக்காரு. ஆமா இங்கே ஸ்பெஷலே அதான்டா. இன்டர் பாப்ஸில் மேக்ஸிமம் வந்து நீ ட்ரை பண்ணாத ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்கும். என்னோட இன்னொன்று நீலாம் வந்து மஸ்ட் ட்ரை என்ன பண்ணனா ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா அது ஃபுல்லாக நட்ஸு டேட்ஸு அதெல்லாம் போட்டிருக்கு. எது சொல்கிறேன் புரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிச்சு. கல்யாணம் ஆக போகுதுல்ல அதை ரூபன் பார்த்துட்டு இவங்க ஆள் வந்து பார்த்துக்குவாங்க. இங்கே தான் வரான். இனிமேல் அடுத்த ஒரு மாதம் இவங்க சொல்லிட்டு இருப்பான். இந்த ஃப்ரூட்ஸ்னு ஒரு ஃப்ளேவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் நான் வந்து வேலைன்னு வந்துட்டா வேலைக்கார மாதிரி கிரிக்கெட். உன் ஃப்ளேவர் சொல்கிறான் ஃபேவரெட்டு. ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கியா? இல்லை சரி இப்போ கேட்குறேன். பட்டர்ஸ்காட்ச் காரணம் ஜாக் ஃப்ரூட்டுக்கு தெரியுமா? பலாப்பழம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா? ஊரில் ஃபேமஸ்டா. உங்கள் ஊரில் ஃபேமஸ் என்ன? உங்கள் ஊர் என்ன ஊர்? ஆவடி. அதானே ஆவடியில் பலாப்பழம் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு நான் மொதல் வாட்டி கேள்விப்பட்டேன். ஆவடி ஆக்சுவலாக பலாப்பழம் எந்த ஊரில் ஃபேமஸு? கேரளாவில். டேய் பண்ருட்டி எங்கேயோட அந்த சைடில் வரும்டா. எப்படி அது வந்து அப்படியே ஒரு காமிச்சிரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டோடைய சோப்ஸ்லாம் வந்து சின்னதாக கட் பண்ணி சோக்கா
சோக்குன்னு நீ சரி அந்த சோப்பு கிடையாது, கொம்பள சோக்கு அந்த மாதிரி சோப்பு கிடையாது. இது வந்து சோப்புன்றது அந்த ஃப்ரூட்டோட சின்ன சின்ன பிட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு லைஃப் ஃபீல் ஒன்று வருங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். பலாப்பழம் தான்டா, நீ சொல்லு எப்படி இருக்குன்னு. ஒரு சீசனல் ஃப்ரூட் தான் பலாப்பழம்லாம், அந்த சீசனுக்கு தான் வரும். பட் இவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா எப்பவுமே இங்கே அவைலபிளாக இருக்கு. கிட்ஸ்லாம் வந்தா என்ன மாதிரி ஃப்ளேவர் சாப்பிட்றாங்க? அவங்க கிட்கேட் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. நீ சாப்பிட்றா அன்பேண்டா. சரி, இந்த வாட்டி நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். நான் சாப்பிட்டுருக்கேன் ஏற்கனவே. எப்படி இருக்கு? முதல் டேஸ்ட்லாம் தெரியாதுடா, எடுத்த உடனே ஒரே கல்லியே இது கேட்டா என்ன பாப்சிகல் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ரூட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்துக்கணும், அடிச்சு பொறுமையா டேஸ்ட் பண்ணி ஸ்லோவாக இறங்கும் போது அப்பதான் அதோட டேஸ்ட் தெரியும். இவங்க இடியும் பேஸ்ட் சாப்பிட்டுட்டு வாட்டர் பேஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த கடையில் ஒரு பேர் சொன்னார். அதாவது இவங்களோட இன்னொரு பேஸ்ட்ல ஏன்னு எனக்கு தெரியல. க்ரீம் பேஸ்ட் சாப்பிட்டு வாட்டர் பேஸ்ட் ட்ரை பண்ணுங்க. வாட்டர் பேஸ்டோடைய டேஸ்ட் உங்களுக்கு வந்து மாறி சொன்னார். தாராளமா நீங்க அதெல்லாம் ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்குறாங்க. ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்கு. நீ எந்த ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கலாம். நீ அப்படியே பிஸ்கா பையனா ரேட்டு நான் கொடுத்துருக்கீங்க 40. இவன் வந்து உள்ளே வந்து ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஆளுகிட்ட வெளியே போய் தனியாக சொல்லிட்டு இருக்கான். புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் கடை பார்த்து வச்சுருக்கேன், அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான், சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபோன் வந்த போதே அவன் போனான். ரூபன், அவன் ஆள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், சொல்லு நாளைக்கு வர கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு, இப்போ தானே நான் பார்க்குறேன். வெடிமச்சா இருக்கு, தரமா இருக்கும். அத்தளத்து தான் உனக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நட்ஸ் இருக்கு. சரி, நட்ஸ் இல்லை, ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸா? சூப்பர். அந்த பேரிச்சம்பழம் டேஸ்ட் தெரியுது, அப்புறம் அந்த திராட்சை ஒன்று தெரியுது. சும்மா சாப்பிட்டு வேற லெவல். பட் அதுவுமே இங்கே இருக்கு, எல்லாமே எனக்கு குவாலிட்டியான ஒரு இதுதான். ஆக்சுவலாக இங்கே ஒரு வாசகம் போட்டிருக்கு, படி. Our stick makes your heart stick. சொல்லு என்னன்றதை எனக்கு நீ சொல்ற, அது என்னன்னு எனக்கு படிச்சு பார்த்து எனக்கு சொல்ற. நீ நம்ம ஸ்டிக் வந்து உங்க ஸ்டிக், நம்ம ஸ்டிக் உங்க ஸ்டிக். டேய் நல்லா படிடா, டேய் பரமா படிடா. ஒரு ஸ்டிக்ஸ் மேக்ஸ் யுவர் ஹார்ட் ஸ்டிக்னா நாங்க கொடுக்குற குச்சி உங்க இதயத்துல அப்படியே ஒட்டிக்கோன்னு சொல்ல வரேன். குச்சியா? குச்சினா இதுடா, பாப்சிகல்ஸ்ல வர குச்சிடா. அதாவது ஒரு இதுவா சொல்றாங்க, நாங்க கொடுக்குற ஐஸ்கிரீம் உங்கள் இதயங்களையும் ஒட்டிக்கொள்ளும் அப்படின்றத சொல்றாங்க. புரிஞ்சுதா? படிக்கிற வயசுல படிக்காம பார்க்காத படமே கிடையாது. படிக்கிற வயசுல படிக்காம காலேஜுக்கு வந்து படிச்சுட்டு போயிருந்தாம பிட்டுகள் விட்டு ஏகப்பட்ட பிட்டுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆச்சு. இன்னைக்கு வந்து இந்த நோய் நிற்கும். ஈஸியாக சிவில் இன்ஜினியர், நானும் ஒரு சிவில் இன்ஜினியர் தான். இது என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த கேமரா எடுத்துட்டு இருக்கிற ஒரு சிவில் இன்ஜினியர் தான். நல்லா இருக்கு. யாரு இந்த வாசகர் வந்து? பசங்க இதுக்குன்னு ஒரு 11 பேர் கொண்ட குழு வச்சிருக்காங்க கிண்டர் பார்க்கல. அவங்க வந்து இதுக்குன்னு வந்து அப்பப்போ அந்த கண்டென்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி வாசகம்லாம் இருந்தது. சும்மா சொன்னாடா அதெல்லாம் ஏன்னா எங்கன்னா வந்து அவங்களுக்கே கூகுளில் பார்த்துக்கோங்கடா, கூகுளில் பார்த்து இன்னும் அவங்களுக்கு போறதுக்கு மனசு வரல. இங்கே நின்று சாப்பிட்டு இன்னும் வேற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெளியே போறல பொருளை பாரு, பொண்ணை பார்க்காத. ஐஸ்கிரீம் வாங்கி போறாங்களா? நம்ம கடைக்கு வரலையோ? சும்மா போய் கூட்டு வாங்க போ. போடா இந்தோரா. அப்ப அங்க விளையாடிட்டு வரவங்க கூட இங்க வந்தா சாப்பிடலாம். விளையாடிட்டு வராங்க, பச்சை பாஸ் காலேஜுக்கு வராங்க, ஜிம்ல இருக்கவங்க. மதியம் 12 மணிக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீலாம் இல்லடா. மதியம் 12 வந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் இருக்கும். நீங்க யாரும் இந்த கீழ் பார்க் சைடு ரோட்ல வந்தீங்கன்னா த்ரூ சென்ட்ரல் எங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா பச்சை பாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல எடுத்தீங்கன்னா ஒரு 4வது கடையே கிண்டர் பாக்ஸ் தான். நீங்க வந்து தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். ஏகப்பட்ட ஃபிளேவர் இருக்கு. உங்களுக்கு எதனா ஸ்பெஷலா எனக்கு வந்து வேற எதனா பெனிஃபிட்ஸா வேற எதனா ஃபிளேவர் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஹரிநந்தா vlogனு சொல்லுங்க. உங்களுக்கு வந்து கவனிப்பு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். சும்மா ரெடி வைப்போம். ஆஃபர் சொல்றா? ஆஃபர் நான் இல்லடா, கடை வந்து அவங்க தான் சொல்லணும். ஆஃபர் 12 மணிக்கு மேல ஃப்ரீ. ஆனா 12 மணிக்கு கடை இருக்காது. இல்ல ஜோக் இல்ல, இது அவாய்ட் பண்ணி. கூட்டம் வந்துட்டே தான் இருக்கும். உனக்கு என்ன பசங்களாம் வராங்கன்னு அதான் ஒரு வருத்தம். அதான் தெரியும், ஒரு பொண்ணு கூட பார்க்கல, அதான் வருத்தம். சொல்லுங்க, என்ன ஐஸ்கிரீம் வேணும் உங்களுக்கு? இப்போ வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இவங்களை பிடிங்க ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இந்த ஷாப் எங்கன்னா பண்றீங்களா?
கிண்டர் பப்ஸ் சரியான ஆள். மைக் அவங்க கிட்ட கூட வந்து அங்கே மெனு வச்சிருக்காரு. சும்மா ஜஸ்ட் பாருங்க, எதனா ஒரு ஃப்ளேவரோடைய ஸ்பெஷாலிட்டியை கேளுங்க, ஐயோ சொல்லுவான். நீங்கள் பார்த்துட்டு வாங்க, எல்லாமே தரமாக இருக்குது. ஆக்சுவலாக இவனுக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே, அதனால் அவன் ஆளோட போகாமல் நம்மளோட வந்திருக்கான். சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம் ரசன், இப்போ பேசிட்டு வா போ. முடியலாம். க்ரீம் பேஸ்ட்டு, வாட்டர் பேஸ்ட்டு எல்லாமே சாப்பிட்டேன். திணற வச்சு சாப்பிட்டு செஞ்சுட்டேன். இதுக்கே எப்படி க்ரீம் பேஸ் சாப்பிட்றதுக்கு ஆகும், என்ன வாட்டர் பேஸும் இதுவே போதும். பேசுறது பார்த்தாலே சளி பிடிச்சி கோல்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கான். பர்த்டே அதுவும் சமட்டிட்டா வாட்டர் பேஸ்னா என்ன? அந்த மொஜிட்டோ ஃப்ளேவர்ஸ். மொஜிட்டோ இருக்கும் நம்மகிட்ட. மொஜிட்டோ நீ ஜூஸாக குடிச்சு பட் இங்கே ஸ்டிக்காகவே இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். எனக்குமே பார்த்தோன்னா ரொம்ப நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம். ஏய், குழந்தைங்களாம் சாப்பிட்றேன், குடும்பங்கள் கொண்டாட கிண்டர் பாக்ஸ் இது 10 மேலே இது மேலே முடியலை. எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்லேருந்துமே எங்கிட்ட வாட்டர் பேஸ் அவைலபிளாக இருக்குது. 10, 15, 20 இந்த 3 ரேஞ்சில் வாட்டர் பேஸ் அவைலபிளாக இருக்குது. 10 ரூபீஸுக்கு ஆரஞ்சு வாட்டர் மேலே அந்த மாதிரி கிரேப்பு மொஜிட்டோ ஃப்ளேவர்லாம் 10 ரூபீஸ் நீ சாப்பிடலாம் பார்த்தேன். நாக்கு வந்து வேணும்னுட்டு, ஆனால் வந்து மனசு வந்து வேணாம் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு சும்மா சாப்பிட்றா, ட்ரை பண்ணுறா. 10 ரூபாய்க்கு ஒரு ஃபிஃப்டி ஐஸ் வாங்கி சாப்பிட்றேன்னு வச்சுக்கேன், ஒன்றும் இந்த டேஸ்ட் சும்மா சும்மா ஒரு 2 வருஷம் 10 ரூபாய் சாப்பிட்ற ஐஸ் என்ன தெரியாது. 10 ரூபாய்க்கு ஒருத்தல வயிறு ஃபுல்லாயிடுச்சு. கேமராமேன் அண்ணனுக்கு பார்த்துங்க, எல்லாருக்குமே அந்த ஃபோட்டோஃபோபியான்னு ஒரு நோய் இருக்கு. ஆனால் உள்ள வரும்போது உனக்கும் இருந்துச்சு, நான் பார்த்தேன். உள்ள வரும்போது ப்ரௌடாக இருக்கு, அப்புறம் போகலாம். அதெல்லாம் ஆகாது, டைம் ஆயிடுச்சுடான்னு நான் என்னது என்ன ஃப்ளேவர்? என்ன ஃப்ளேவர்? பழம், சப்போட்டா பழம். அதை நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. சப்போட்டா பழம் கேட்டாங்க. ஸ்டாப் சாப்பிட்ருக்கேன். செகண்ட் டைமா போக வேண்டியதானே, இன்ஃபினிட்டியா போக வேண்டியதாண்டா. அவர் வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே ஒரு ரவுடி ஐயா பை தலைவா, பை தலைவா. ஹரி நந்தா பிளாக், ஹரி நந்தா, NANDA ஹரி. மலாய் சொன்னாலே ஒரு கஸ்டமர் மலாய் கேட்டாங்க. மலாய் கூட நல்லா ரன் ஆயிட்டு சொல்றது. குல்ஃபியோட ஃப்ளேவர் இருக்கு. குல்ஃபியை கவுத்து போட்டு கொடுத்தனா குல்ஃபி, இதை நிக்க வச்சு கொடுத்தனா பாப்சிக்கல் வச்சு கொடுத்தாங்க. டேய் அப்படி இல்லடா, பாப்சிக்கல் ஐஸ்கிரீம்னா இப்படி தான்டா இருக்கும். குச்சி எப்படி தலைகளா இருக்கும், இது ஷார்ப்பா இருக்கும். குல்ஃபி மலாய் இது இப்படின்னா அவ்வளோதான் வித்தியாசம். ஃப்ளேவர் இருக்கு, பட்டர் ஸ்காட்ச் இருக்கு, டெண்டர் கோகனட். டெண்டர் கோகனட் சாப்பிடுவீங்க? டெண்டர் கோகனட் இருக்கா இல்ல? இளநியா தேங்காவா? ரெண்டும் ஒன்று தான்டா. அதாவது இளநியா இருக்கும்போது அது இளநி கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி போச்சுன்னா அது தேங்காய். இது சூப்பரா சாப்பிட்றேன். ஐஸ்கிரீம் வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து ஒரு தனி டேஸ்ட். நீ சாப்பிட்ற அப்படியே புரியுறது இதெல்லாம் பண்ணுறதுலாம் நார்மல் அந்த காலத்து ஐஸ் மாதிரி குச்சி ஐஸ் மாதிரி சாப்பிடுறது. பேர் அது வந்து அவங்க பாப்சிக்கல் ஒரு க்ரீம் ஃப்ளேவர்னால கடிச்சு சாப்பிட்டா தான் கிடையாது, வந்து நல்லா தெரியும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து நீ என்ன ரேட் இருக்குன்னு நீ நினைக்கிறீங்க? சும்மா சொல்லு. அது 60 ரூபா இருக்கும். 60 ரூபா நீ நினைக்கிறேன். பட் இங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் என்னன்னா ஜஸ்ட் 25 rupees தான். ஸ்ட்ராபெரின்றது ஒரு ப்ரீமியமான ஒரு ஃப்ளேவர். அது வந்து நீ சொன்ன மாதிரி 60 rupees அந்த மாதிரிலாம் இதே இல்லாமல் இவங்களோட பட்ஜெட் என்னன்னு பார்த்தோன்னா க்ரீம் பேஸில் 20 rupees ஸ்டார்ட் ஆகிட்டு அதிகபட்சமே ஒரு 40 தான். 20 to 40க்குள்ள உங்களுக்கு எல்லா ஃப்ளேவருமே கவர் பண்ணிடுறாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளேவருமே. அப்புறம் இப்படி எப்போ ஆளை கூப்பிட்டு வரீங்க? நாளைக்கு வந்து நாளைக்கு வந்துடுறியா? மட்டும் வந்தால் எப்போ காசு வாங்கிக்கோங்க, ஆளோட வருவான். நம்ம பேர் யூஸ் பண்ணோம், ஹரி நந்தா பிளாக் சொல்லுவான். பார்சல் கூட சொன்னேன், டப்பா முடிச்சுக்கல நினைச்சுறாங்க. நீ தான் அந்த கடைக்கு ஓனர் நினைச்சிருக்கீங்க. நான் தண்ணிக்கு போகிறோம். ஐஸ்கிரீம் சாப்பிட வந்த இடத்துல சமோசா சாப்பிட்ட முதல் நம்மள வந்து இருப்போம். டீ வந்து வந்துடுறேன், டீ கப்போட விட்டுறேன் கடையில். நம்ம வந்தது ஐஸ்கிரீம் சாப்பிட ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துட்டு டீ சாப்பிடணுன்றான், சிக்கன் சமோசா சாப்பிடணுன்றான். டின்னர் கேட்காம அந்த சில்லி கோவா மட்டும் கோவாக்கு மட்டும் ஓகே.
செக் பண்ண கதை முடிஞ்சுன்றீங்களா? அவ்வளோ கவுதா காரமா இருக்குடா. அந்த ரியல் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கு. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, கொய்யா பழத்தை ஒரு குச்சியில் சொல்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அவனுக்கு ஐஸ்கிரீம் மேல இந்த சில்லி பவுடர் போனன்ற கான்செப்ட் கொடுத்தாங்க பாடுறான் வர மாதிரி. ஏய் நல்லா இருக்குடா. சாப்பிட்றா எனக்கு வந்தா சாப்பிட்றது. இன்னொரு ஸ்வீட்டாக சாப்பிட்டு முடிச்சுக்கலாமா? ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாமா? முடிக்கும் வந்து காரம் அப்படின்னா இன்னொன்று முடிச்சுக்கலாம். இன்னொன்று சாப்பிட்டு போகலாம். மச்சான் போதும் மச்சான் முடிச்சிக்கலாம்டா. என்னடா இப்போ நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஏய் ஓனர் அக்கௌண்ட் காசு போட்டாங்களா?